அன்னைக்கு குஜராத் முதல்வராக இருக்கும்போது ஒருத்தர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? என்னென்னலாமோ சொன்னார். அவர் சொன்னதில் முக்கியமான ஒன்று மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். அமெரிக்கா டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவடைஞ்சிட்டே வருது. இதற்கு காரணம் என்ன? காங்கிரஸ் ஆட்சியின் ஊழல் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னவர் இந்திய துணைக்கண்டத்தின் பிரதமராக 2014 வராரு. அவர் பேர் திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி. ஐயா மோடி அவர்கள் பதவியேற்கும் போது இந்திய ரூபாயின் மதிப்பு 58 ரூபாய். அதாவது அமெரிக்கா டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு 58 ரூபா. இன்னைக்கு இந்த வீடியோ போடுற இன்னைக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளவு என்றால் 92 ரூபாய் 86 பைசா. அன்னைக்கு 58 ரூபா இருக்கும்போது அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு 58 ரூபாயா இருக்கும்போது சரிவடைஞ்சிட்டு, காரணம் காங்கிரஸ் ஆட்சியின் ஊழல்னு சொன்னவர் இன்னைக்கு 92 ரூபா 86 பைசாக்கு சரிவடைஞ்சிருக்கே. அப்போ நான் இருமடங்காக சரிவடைஞ்சிருக்கு. இருமடங்கு பிஜேபி ஆட்சியின் ஊழலா? நான் கேட்கல ஐயா. மக்கள் அரசல் புரசலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் இந்தியன்னு சொன்னால் ஒரு கெத்து இருக்கும். அப்படியே இந்தியா அப்படின்னு சொன்னால் ஒரு மரியாதை, ஒரு கெத்து இருக்கும். என்னைக்கு இந்த ஐயா ட்ரம்ப் இருக்கார்ல, இங்கே என்ன வாங்கு சொன்னால் ஓகேன்னு சொல்லி வாங்குறது, இங்கே என்ன வாங்காத அப்படின்னு சொன்னால் வாங்க மாட்டோம், திருப்பி இந்த நாட்டில் போய் வாங்கிக்கான்னு சொன்னால் வாங்குறது, வரியை குறைன்னு சொன்னால் குறைக்கிறது. எப்படி எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி வெடி சிரிச்சிட்டு ஐயா மோடி சொல்லும் போதெல்லாம் தலையாட்டுவார், என்ன சொன்னாலும் தலையாட்டுவாரோ, அதே போல் இப்போ அமெரிக்கா துறை ட்ரம்ப் இருக்கார், அவர் என்ன சொன்னாலும் ஐயா மோடி தலையாட்டுறாரு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அது மனசுக்கு வேதனையாக இருக்குது. முக்கியமாக அமெரிக்காக்காரன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான்? சரி, எப்படி இந்தியை இங்கே கொண்டு வந்துடணும், இந்தியில் பேர் வைக்கிறது, போர்டு வைக்கிறது, எதையாவது பண்ணிட்டு கிடக்கிறது. ஆனால் சைனாக்காரன் அவன் மொழியில் அவன் போர்டை கொண்டு இந்தியாவுக்குள்ளே வந்து இது என் ஊருடா, என் மண்ணுடா, என் மொழிடா, என் தேசண்டா, என் பூமிடான்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே புகுறான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலை. சைனாக்காரன் நம்மளை பற்றி என்னையா நினைப்பான்? சரி, அமெரிக்காக்காரனே விட்டு தள்ளுங்க, சைனாக்காரனே விட்டு தள்ளுங்க, குட்டி நாடு இலங்கை, அவனாவது நம்மளை மதிக்கானா? நம்ம இந்திய மீனவர்களை சித்திரவதை பண்ணுறான், அரெஸ்ட் பண்ணுறான், படகை பிடுங்கி வச்சுக்கிறான், ஒரு சொல்லு வார்த்தையும் கேட்க மாட்டேங்கிறான். அவனும் நம்மளை மதிக்கிறது இல்லை. சரி, வெளிநாட்டுக்காரனெல்லாம் விட்டு தள்ளுங்க. உள்ளூரில் நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பயங்கரவாதத்தை ஒழிப்போம், தீவிரவாதத்தை